பொதுவெளியில் இப்போ இதே மாதிரி எடப்பாடியால் பேச முடியுமா? அண்ணாமலையால் பேச முடியுமா? நயினார் நாகேந்திரனால்? ஏன்னா எல்லார் முதுகுலையும் ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்க யாரும் பேச முடியாது. ஆனால் விஜய் க்ளீன் ஸ்லேட்டில் வர்றதால அவர் தெளிவாக பேசுகிறாரு. இதெல்லாம் திமுக பதில் சொல்லி தான் ஆகணும். கண்டவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன்னா மக்கள் பதில் சொல்லிவிடுவாங்க 2026. ரொம்ப கூர்மையாக விமர்சனம் இருந்ததுங்க, துணிச்சலாக இருந்தது. அதாவது முதல்வர் ஸ்டாலின் மற்றவர்களை எல்லாம் அவர் நேருக்கு நேர் என்ன மிரட்டை பார்க்கலான்னு பார்க்குறீங்களா, அதெல்லாம் நடக்காது, நான் தனியால் இல்லை, என் கூட கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது உண்மையிலேயே திமுகவினரே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் தனியால் இல்லை, என்னை மிரட்டாதீங்க, நான் என்கிட்ட கோடிக்கணக்கான பேர் என் கூட இருக்காங்க அப்படின்னு சொன்னது அது ஹைலைட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ விஜய் எழுச்சியின் அடையாளம், இந்த தமிழ் மக்களின் எழுச்சியின் அடையாளம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரியல் அப்போசிஷன் பார்ட்டி நேருக்கு நேர் சட்டையை பிடிச்சி கேட்குது ஆளுங்கட்சியை. பொறுத்து தான் இன்றைக்கி பஸ்ட் அவுட் ஆகிட்டார் நான் நினைக்கிறேன். என்னை ஜனங்கக்கிட்ட கேட்டார், நான் உங்களை பார்க்கக்கூடாதா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா, உங்கள் குறையை கேட்கக்கூடாதான்னு ஒரு கேள்விகள் கேட்டப்போ இந்த ஆட்சி தொடரலாமா அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வி. ஜனங்களுடைய கூக்குரல் பார்த்தீங்களா, கூடாது கூடாதுன்னு. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு தடையாக போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட பர்மிஷனை வாங்க மாட்டேன், டைரெக்டாக மக்கள்கிட்டே வாங்கிடுவேன் அப்படின்னாரு. அதெல்லாம் ஒரு இதுதான். மக்கள் பர்மிஷன் அப்படின்னு சொன்னால் மக்கள் நிர்பந்திச்சிருவாங்க இந்த ஆட்சியாளர்களை. பர்மிஷன் மக்கள் அனுமதி கொடுக்கும்போது ஆட்சியாளர்கள் தான் கொடுக்கணும், காவல்துறை தான். ஆனால் மக்களுடைய எதிர்ப்பு ஆட்சியாளர்களை பணிய வைக்கும். இப்போ நேபாளத்தில் பார்த்தோம், பிரதமராக இருந்தவங்க முதல் நாள் வரைக்கும் தப்பி ஓடுறாங்க. இலங்கையில் பார்க்குறோம், பிரதமராக இருந்தாலும் ஓடுறாரு, ஜனாதிபதி மாளிகையிலே உள்ளே போகிறாங்க. இப்போ வங்கதேசத்தில் இன்னும் அந்த அம்மா நம்ம நாட்டில் தஞ்சமாக இருக்காங்க, ஷேக் ஹசீனா. ஆக நாடுகளின் தலைவர்களே இன்றைக்கி மக்கள் எழுச்சியை சமாளிக்க முடியாமல் அண்டை நாடுகளுக்கு ஓடுறது தப்புறதுன்னு இருக்கும்போது இவங்கெல்லாம் இவங்க அதிகாரம் இன்னும் பெரிய உச்ச அதிகாரம்லாம் கிடையாது. இவங்களுக்கும் மக்கள் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். அவங்க இப்போதாவது விஜய் எழுப்பக்கூடிய பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு அவரை கொச்சப்படுத்துறது, அவரை இன்சல்ட் பண்ணுறது, அவருடைய இவங்களுடைய ஆதரவாளர்களை விட்டு இதெல்லாம் கண்டபடி எழுதுறது, இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் செல்வாக்கை சரிக்கும். விஜய்க்கு செல்வாக்கு இன்னும் பெருகும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ நாகை மாவட்டத்தில் அவர் பேசினப்ப நாகையில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி பேசினார். அங்கே மரைன் சார்ந்து நிறைய விஷயங்கள் வேணும், பஸ் ஸ்டாண்ட் சரியில்லை, இதெல்லாம் பேசியிருக்காரு. இல்லை அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா அது உண்மை. அதாவது இந்தியாவிலேயே மீன் ஏற்றுமதியில் முதலிடத்தில் இருக்கிறது நாகப்பட்டினம் ஹார்பர். மீனவர்கள் மிகப்பெரிய செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அப்போது அங்கே மீன் பிடிச்சா, மீன் பற்றி தெரியும் உங்களுக்கு, அதை சரியாக பதப்படுத்தி அதை கோல்டு ஸ்டோரேஜ் இது மாதிரி வசதிகள்லாம் செய்து தரலைன்னா மீன் கருவாடு ஆகிடும். இவங்க வசனம் பேசுவாங்கல்ல, கருவாடு மீன் ஆகாது, கறந்தப்பால் மடி புகாது, காகிதப்பூ மணக்காதுன்னு கலைஞர் வசனம் பேசுவார். அந்த மாதிரி கருவாடு ஆயிடுச்சுன்னா மீனுடைய வேல்யூ போயிடும். அப்போது இவ்வளோ வருஷம் ஆண்டிருக்காங்க, 70 வருஷம் இந்த ரெண்டு கட்சியும் மாறி மாறி. மீனவர்களுக்காக ஒரு பெரிய குடவுன்ஸு, கோல்டு ஸ்டோரேஜு, இதை பல நாள்கள் பாதுகாக்கிற மாதிரி வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கணும்ல, பண்ணி கொடுத்தாங்களா? மீனவர்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொன்னேன். காரணம் என்ன? குடிசைகள் தான் ஜாஸ்தி, ஏழை எளிய மக்கள் தான். அப்போ இவங்க ஆட்சியில் ஏழை எளிய மக்களை மேலே தூக்கி விட்டாங்களா? தமிழ்நாட்டில் நாங்கள் நல்லாட்சி பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோன்றாங்களே. இன்ப நிதி ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஓவர் நைட்டில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே இட்லி கடை படத்தை தயாரிக்கிற ஒரு ப்ரொடியூசராக இன்ப நிதி மாறினாரே தவிர, அங்கே நாகப்பட்டினத்தில் இருக்கிற மீனவர்கள், விவசாயிகள்,
தொழிலாளர்கள்லாம் அதே எளிமையாக ஏழ்மையில் தான் இருக்காங்க. அப்போ சாமானிய மக்களுக்கு என்ன இவங்க ஆட்சியில் பண்ணியிருக்காங்க, அதை தான் ஒரு கேள்வி கேட்குறாரு. அது ஜனங்களை தொடும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ அவர் பேசுனதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தா, அவருக்கு நிறைய இந்த பிரச்சனை கொடுக்கறது, பெர்மிஷன் டிலே பண்ணுறது, அதுக்கப்புறமா கரண்ட்டை கட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். அவரே அதை ஓப்பன் அப்பாக வந்து பேசுகிறது, அதுவும் மக்கள்கிட்ட அந்த ஆர்ப்பரிப்போடு வந்து பேசுகிறது பயங்கரமாக. இல்லை அவருக்கு பொறுமைக்கு எல்லை உண்டு இல்லைங்க. எவ்வளோ நாள் தாங்க குட்டை குனிஞ்சிட்டே இருப்பார். அவர் வந்து கான்ஃபரன்டேஷன் தேவையில்லை காவல்துறையோட, அரசாங்கத்தோட, ஆளுங்கட்சியோடன்னு சொல்லி ரொம்ப டீசெண்டாக அவங்க சொல்கிற கண்டிஷன் 23 சொன்னால் 23 ஏற்றுக்கிட்டு தான் வந்தார். ஆனால் அதுக்காக இவர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார்ன்ற ஒரு எண்ணத்தில் பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்கணும், எழுந்து நிற்கக்கூடாது, கை காட்டக்கூடாது, சிரிக்கக்கூடாது, பேசக்கூடாது. அவர் ஒரு வாட்டி சொன்னார் பாருங்க, நானே 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் பேசுவேன், எனக்கு வேறு இவங்க நேர கட்டுப்பாடு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவர் மனசில் இருந்த அந்த இது, அதாவது பாரபட்சமாக நடந்து கொள்கிறது காவல்துறை, ஆட்சி அதிகாரம். அதனால தானே கோர்ட்டுக்கு போயிருக்காங்கல்ல, ஹைகோர்ட்டில் அது விசாரணையில் இருக்குது. அதாவது ஹைகோர்ட் அதனுடைய இனிஷியல் அப்சர்வேஷனில் பாரபட்சம் இல்லாமல் பண்ணுங்க. ஸ்டாலின் கார் பின்னால் எத்தனை கார் போச்சு, உதயநிதி கார் பின்னால் எத்தனை கார் போச்சு, அது என்ன, அது விஜய் கார் மட்டும் 5 கார் போகக்கூடாது, இத்தனை நிமிஷம்தான் பேசணும்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் தமிழ்நாட்டில் வந்துங்க திமுக ஜனநாயக கட்சின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தை மோடி எப்படி தேசிய அளவில் ஜனநாயகத்தை சிதைக்கிறாரோ, எதிர்கட்சிகளை ஒடுக்குறாரோ ஊடகங்கள்லாம் பயன்படுத்தி, அதே தான் இங்கே பண்ணுறாங்க. அவர் விஜய் சொல்கிறது 100% நான் உடன்படுறேன். பாசிசமும் இந்த திமுக பாய்சனும் ஒன்று தான். இவங்க சும்மா பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பாஜக என்ன கொள்கைகளை எல்லாம் கடைப்பிடிக்குதோ ஆட்சியில் தொடர, அதிகாரத்தில் நீடிக்க, அதே கொள்கைகளை தான் இவங்களும் அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க இவர் வந்து பாய்சன்ட்டார் பாயாசன்ட்டார்னு. ரியலி பிஜேபியுடைய அதே ஏற்பாடுகள், அதே அரேஞ்ச்மெண்ட்ஸை தான் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கே பண்ணிகிட்ருக்குங்க. அதில் ஒன்றும் பொறுத்து தான் இன்றைக்கி பஸ்ட் அவுட் ஆகிட்டார்னு நான் நினைக்கிறேன். என்னை வந்து ஜனங்கக்கிட்டே கேட்டார், நான் உங்களை வந்து பார்க்கக்கூடாதா, நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா, உங்கள் குறையை கேட்கக்கூடாதான்னு அவர் கேள்விகள் கேட்டப்போ, இந்த ஆட்சி தொடரலாமா அப்படின்னு கடைசியாக ஒரு கேள்வி. ஜனங்களுடைய கூக்குரல் பார்த்தீங்களா, கூடாதுன்னு. அப்போ இந்த 2வது கூட்டமே களை கட்டிடுச்சான்னு நினைக்கிறேன். முதல் கூட்டமே மாபெரும் வெற்றி தான். ஆனால் 2வது கூட்டம் சில பேர் நினச்சாங்க போக போக கூட்டம் கம்மியாகிடும், இனிஷியல் எஃபூரியா அப்படின்னாங்க. ஆனால் இவருக்கு கூட்டம் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இப்போ விக்கிரவாண்டியில் 150 ஏக்கரில் தான் மாநாடு போட்டார், மதுரையில் 500 ஏக்கரில் மாநாடு போட்டார். அதை விட அதிகமாக கூட்டம் தான் வந்தது. அதனால் இந்த சினிமா கவர்ச்சி, அவரை பார்க்குறதுக்கு வர்ற கூட்டம், இதெல்லாம் வந்துங்க என்ன சொல்கிறது, காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்கள், நடுநிலையாளர்கள் அதை உணர்ந்துட்டாங்க இப்போது. அதாவது விஜய் என்பவர் ஒரு மாற்றத்தின் சக்தி, ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதுவாக இருக்கா, கருவியாக அவர் வருவார் அப்படின்றதுல இன்றைக்கி யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்களேன், அவங்க எவ்வளோ குரோத உணர்வு, எவ்வளோ ஆத்திரம் இருந்தால், டிஆர்பி ராஜா அப்பா மத்திய மந்திரி, கட்சியில் பொருளாளர், பையன் வந்து எம்எல்ஏ, இங்கே மந்திரி, குடும்ப அரசியல்ன்றது பட்டவர்த்தனமாக தெரியுது. அவர் சொல்கிறாரு விஜய் பேச்சை பற்றி இன்னைக்கு கேட்டதுக்கு, கண்டவன் பேசுகிறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன். இது எவ்வளோ பெரிய அநாகரிகம், ஆணவம், அகங்காரம். ஒரு பொது வெளியில் ஒரு அமைச்சர் இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள். விஜய் வந்து பல கோடி மக்களினுடைய ஒரு பிரதிநிதி. அவர் வந்து சில விளக்கங்களை, சில கேள்விகளை கேட்டால் நீங்கள் வந்து நான் பதில் சொல்ல விரும்பலைன்னு கடந்து போகலாம், புரியுதுங்களா, நோ கமெண்ட்ஸ்ன்னு கடந்து போகலாம். ஆனால் கண்டவனுக்கெல்லாம் நான் பேச முடியாத அந்த மனசில் இருக்கிற அழுக்கு, காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இதெல்லாம் அப்படியே வெளியே பச்சையாக வந்து கொட்டுறாங்க. அவங்களால அடக்க முடியல. அநேகமாக இன்றைக்கி முதல்வர் தூக்கம் இழந்துருவார்னு நினைக்கிறேன். இந்த திருவாரூர் கூட்டம், நாகப்பட்டினம் பேச்சு, இந்த ரெண்டையும் பார்த்தா ஏற்கனவே தூக்கத்தை இழந்துட்டு அவரே பொதுவெளியில் சொல்லியிருக்கார், கட்சிக்காரங்க பண்ணுறதால என் தூக்கம் போச்சுன்னு. இப்போ இந்த விஜய் வாரம் போனால் சாட்டர்டே சண்டே தூக்கம் போயிடும் போல் இருக்குதே போகிற போக்க பார்த்தா.
நேரத்துக்காண்டி ரொம்ப வந்து நன்றி சார். அடுத்து விஜய் அவர்களோட பரப்புரையில் என்ன பேசுகிறாரு குறித்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.